மேய்ச்சல் நிலங்களை மீட்க கோரி மதுரையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்று வரும் மாடுகள் மாநாட்டில் சீமான் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். இரண்டாவது தாய்க்குடி ஆடு மாடுகளை மேய்த்த மேய்ப்பர் குடி, ஆயர் குடி, கோன், அந்த குடிதான் மானுட குலத்தின் இரண்டாவது பெரிய தாய்க்குடி. அங்கிருந்து கீழே இறங்கினோம். கீழே இறங்கி வந்து நிலமும் நிலம் சார்ந்த, வயலும் வயல் சார்ந்த இடமும் அங்கே வந்தோம். அங்கே மருத மரங்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் மருத நிலம் என்று வந்தது. அங்கேதான் ஏன் நமக்கான உணவுப் பொருளை நாமளே விளை வைத்து உண்ணக்கூடாது என்ற முடிவெடுத்தோம். அங்கே ஆறை கண்டோம், நதியை கண்டோம், அங்கே நிலைத்து வாழலாம் என்ற முடிவெடுத்தோம். நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் அந்த இடத்திலே தான் வேளாண்மை செய்ய தொடங்கினோம். வேளாண்மைக்காக நாம் இந்த மாடுகளை உழவுக்கு பயன்படுத்துறதுக்கு வயக்கினோம். திமிரி நிமிர்ந்து இருக்கிற திமிலோடு ஆற தழுவி 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 காட்டு விலங்கான அவனை வீட்டு விலங்காக வயக்கினோம், மாற்றினோம். அவன் திமிரோடு ஆற தழுவி அன்பு கொண்டு தழுவி தழுவி அவனை நம்மோடு தன்மையப்படுத்தினோம். அதுதான் ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது. இன்று வரை இந்த ஜல்லிக்கட்டு என்பது பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் அவர்கள் இந்த மாட்டு காளையின் கொம்பிலே சல்லி காசுகளை கட்டி விட்டதால் அது சல்லியை கட்டினதால் சல்லிக்கட்டு என்று ஆகிவிட்டது. ஏறு தழுவுதல் தான் நம்முடைய விளையாட்டு. சங்க இலக்கியத்தில் இன்று வரை பார்க்கல் இருக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் அன்றிலிருந்து நம்மோடு ஒரு உறவினனாக, உடன் பிறந்தவனாக நம்மோடு இணைந்து இந்த ஆடுகளும் மாடுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று இருக்கிறது. காலையை அடக்குவதற்கு அஞ்சுவானையானால் அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பிலும் மனம் செய்ய ஆய மகள் அஞ்சுவாள். அவன் கோழை என்று கருதப்படுகிறான். கொல்லேற்ற கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று சங்க இலக்கியத்திலே பாட்டு இருக்கிறது. அப்ப இருந்து நாம் இந்த ஏறுதழுவி வருகிறோம். அந்த காலையை பழக்கி வயக்கி உழவுக்கு பயன்படுத்தினோம். அன்றிலிருந்து நம் குடும்ப உறுப்பினராக, உடன் பிறந்த ஒருவனாக நம்மோடு இருப்பது இந்த மாடுகள். அப்ப மூன்றாவது நிலம்தான் மண். கல் தோன்றிவிட்டது, மண் தோன்றவில்லை. மூன்றாவது நிலமான குறிஞ்சி மருத நிலம் தோன்றுவதற்கு முன்பே அந்த கல் தோன்றிய குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.